ஆக்டர் நயன்தாரா பார்த்தீங்கன்னா டெஸ்ட், மண்ணாங்கட்டி சின்ஸ் 1960, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டாக்ஸிக், ராக்காயி, மூக்குத்தி அம்மன் 2 போன்ற படங்கள்லையும் 2 படங்களுக்கு நேம் அனௌன்ஸ் பண்ணாத படங்கள்லையும் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. சினிமாவா இருந்தாலும் சரி, சீரியலா இருந்தாலும் சரி, அதுல நடிக்கிறவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி மேரேஜையும் பண்ணிக்கிறாங்க. அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா நயன்தாராவும் விக்னேஷனும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. 400 ரவுடி தான் படம் மூலமா ஆரம்பிச்ச காதல் திருமணமாகி இன்னமும் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு. 2022ல தான் இவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அதே வருஷம் வாடகத்தாய் மூலமா ட்வின்ஸ் பாய் குழந்தைகளையும் பெற்றெடுத்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு உயிர் அண்டு உலகுன்னு நேம் வச்சிருக்காங்க. உயிர் வாழ்க்கையையும் உலகத்தையும் குறிக்கிறதா சொல்லப்படுது. நயன்தாரா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையா வலம் வந்தாலும் குடும்பம்னு எடுத்துக்கிட்டா கணவரையும் குழந்தைகளையும் அன்பாவும் அக்கறையாவும் கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில நயன்தாரா அவர்கள் என்னோட 2 பசங்களையும் நான் இப்படிதான் வளர்ப்பேன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. என்னோட பசங்க 2 பேருமே எல்லார்கிட்டையும் அன்பாவும் அக்கறையாவும் நடந்துக்கணும். அதுக்காக அவங்க தூங்கும்போது அவங்களோட காதலை எல்லார்கிட்டையும் அன்பு காட்டணும், எல்லார்கிட்டையும் அக்கறையுடனும் கருணை உள்ளத்தோடனும் நடந்துக்கணும்னு காதலை அவங்க தூங்கும்போது நயன்தாரா சொல்லுவாங்களாம். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, தூங்கும்போது தான் அமைதியா இருக்க ஆத்மா நாம என்ன சொல்றோமோ அதை உடலும் ஆத்மாவும் ஏத்துக்கிட்டு அதன்படி செயல்படுமா. இதை தான் மருத்துவரும் அறிவுறுத்துறாங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க நயன்தாரா. அது மட்டுமல்லாம குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது டிவி பார்க்கறதையும் அவங்க கிட்ட செல்போன் கொடுக்கறதையும் தவிர்க்கணும்னு ஆழமான கருத்துக்களை முன் வச்சு சொல்லியிருக்காங்க நயன்தாரா. நயன்தாராவோட நடிப்புல 2024வது வருஷம் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகாத நிலையில 2025ல நயன்தாராவுக்கு சூப்பரான ஆண்டா இருக்க போகுதுன்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.